வணக்கம். இப்போ ரீசென்ட்டா ட்ரேட்ரான்ல வந்து ஸ்ட்ராட்டஜிய சிம்பிளா பில்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் விசார்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அத எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்ப்போம். இப்போ இதில போனீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ல கீழ ஆப்ஷன் விசார்ட் செகண்ட் லைன்ல இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஏற்கனவே வந்து ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த செலக்ட் ஸ்ட்ராட்டஜில போனீங்கன்னா, இதில நெறைய டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இதுல இருக்கு. இது ரெடிமேடாவே இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ். இதில போய் நீங்க வேல்யூஸ் மட்டும் மாத்திட்டா போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷார்ட் ஷேடல் எடுத்தீங்கன்னா, இதில என்ன சொல்றாங்கன்னா, அது அண்டர்லையிங் அப்புறம் என்ன டைப்பு அதெல்லாம் போட்டுட்டு, இது ஆல்ரெடி இங்க சிஇபி, லெக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. டார்கெட் எவ்வளோ பெர்சன்டேஜ், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ் வைக்கிறது, அதுமாதிரி ட்ரெய்லிங் எஸ்எல். ஸோ இதெல்லாமே ரெடிமேடாக இருக்குது. நமக்கு மாடிஃபை பண்ணணும், இல்லை மாடிஃபை பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளா வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இதில் கிரியேட் ஓன் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்குது. அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வந்து நிற்கிது. இப்போ இதே ஸ்டார்ட் ஷேடல்ல நம்மளா ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணலாம். இது கண்டிஷன்ஸ் இதான்னு வச்சுக்குவோம். இப்போ நிஃப்டியில் பண்ணுற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நிஃப்டி, என்ட்ரி டைம் 9:25. இப்போ ஸ்ட்ராட்டஜி நேம் ஒன்று கொடுத்துருங்க. அடுத்தது அண்டர்லையிங்கில் நிஃப்டி இப்போதைக்கு 4 தான் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ இப்போ நிஃப்டி 50 செலக்ட் பண்ணிக்கலாம். இது கேபிட்டல், இது ஜஸ்ட் நம்ம கம்பல்சரி போடணும்னு இல்லை, ஜஸ்ட் நம்ம ஒரு ரெஃபரன்ஸுக்காக இது எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும்ன்றது இங்கே போட்டுக்கலாம். செலக்ட் டைப், ஸோ இன்ட்ராடே. இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரி டைம் இருக்கு இல்லையா, ஸோ என்ட்ரி டைமுக்கு 9:15 டிஃபால்ட்டாக இருக்குது. இதில் போய்ட்டு 9:25 மாற்றிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்டர் ஆன் டேஸ், என்னென்னைக்கெல்லாம் வந்து என்டர் ஆகணும் அப்படின்றது இருக்குது. இதில் அது 5 நாளுமே இருக்குது. இதில் ஏதாவது வேணான்னா நம்ம அதை எடுத்து விட்டுடலாம். இப்போ ஃப்ரைடே வேணான்னா அதை எடுத்துட்டிங்கன்னா போயிடும். மண்டே வேணான்னா அது போயிடும். அதில் திரும்ப நீங்கள் ஆட் பண்ணணுன்னா மண்டே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும், ஃப்ரைடே கிளிக் பண்ணால் ஆட் ஆகிடும். ஸோ வீக் டேஸ் வந்து 5 நாளுமே எடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாடல் ஏடிஎம்ல சிஇபி ரெண்டுமே ஆட் பண்ணுவோம். இங்கே செக்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ செக்மெண்ட்டில் போயிட்டு சிஇ, அடுத்ததாக பை ஆர் செல்லு, ஸ்ட்ரைக் வந்து அட் த மணி. இதில் நீங்கள் அட் த மணிலேருந்து நீங்கள் இந்த மணி, ஓடிஎம் எது ஒன்றா போய்க்கலாம். இப்போ இங்கே ஏடிஎம்னு இருக்குது. இந்த மணியில் எத்தனை ஸ்ட்ரைக் தள்ளுறீங்களோ அத்தனை ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணிக்கலாம். அதேமாரி ஓடிஎம்ல எத்தனை ஸ்ட்ரைக் வெளியே போகணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் அட் த மணி போட்டிருக்கலாம். இப்போ எக்ஸ்பைரி வந்து இதில் 4 எக்ஸ்பைரி கொடுக்குறாங்க. கரண்ட் வீக்லி எக்ஸ்பைரியில் இப்போதைக்கு கரண்ட் வீக்கில் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லை நெக்ஸ்ட் வீக்கு. அதே மாதிரி மந்த்லி எக்ஸ்பைரி கொடுக்குறாங்க. அதுவும் கரண்ட் மந்த் இருக்கும், நெக்ஸ்ட் மந்த் இருக்கும். ஸோ கரண்ட் வீக் செலக்ட் பண்ணிக்கலாம். இது லாட்ஸு, எத்தனை லாட்டுன்றது இதில் போடணும். ஒரு லாட்டு. சிஇஓட லெக் ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது பிஇக்கு ஆட் பண்ணணும். ஆடு கொடுத்தீங்கன்னா அடுத்தது திரும்ப இங்கே நீங்கள் செக்மெண்ட் வந்துட்டு பிஇ செலக்ட் பண்ணிங்க, செல்லு, ஏடிஎம், கரண்ட் வீக், லாட் 1 ஆடு கொடுத்துருங்க. ஸோ இப்போ ரெண்டுமே ஆட் ஆயிடுச்சு, சிஇபிஇ ரெண்டுமே ஆட் ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுத்துக்கும் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் இண்டிவிஜுவலாக. ஒரு லெக்குக்கும் சிஇக்கும் பிஇக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து 40%. ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக வைக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து டார்கெட்டு கொடுத்துருக்காங்க, இங்கே ஸ்டாப் லாஸு. ஸோ ஸ்டாப் லாஸை பர்சன்டேஜ் இருக்குது, பர்சன்டேஜ் வச்சுக்கலாம், இல்லை நம்பர் ஆஃப் எத்தனை பாயிண்ட்ஸ் நீங்கள் வச்சிங்கனாலும் வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க, மேலே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். இப்போ நம்ம இதில் 40% ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே போய்ட்டு 40 டைப் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கும் 40 தான், பிக்கும் 40. எஸ்எல் வச்சாச்சு. அடுத்த டார்கெட் பர்சன்ட், ஸோ டார்கெட்டு 60% வைக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு எப்படி பண்ணுறதுன்றதுக்கு ஒரு ஐடியா தான் அது. அதனால் இது எக்ஸாக்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துக்க வேணாம். ஸோ ரெண்டுக்கும் 60% வச்சு
டார்கெட் வச்சுக்கிறோம். இந்த கடைசி இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ். ஸோ ஒருவர்களுக்கும் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இதில என்ன பண்றோம்னா, எப்போ நம்ம வந்து ட்ரெய்லிங்க ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத ஆக்டிவேட் அட் என்ட்ரி ஆயிட்டோம். அதில 20% ப்ராஃபிட்ல போறீங்க அப்படின்னா, அப்போ ஸ்டார்ட் பண்ணணும். அத எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும்னா, 0ல ஸ்டார்ட் பண்றோம். அதான் லாக் ப்ராஃபிட் அட் 0%. 20% ப்ராஃபிட்ல போயிடுச்சு. அங்கருந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆனாலும் 0ல தான் வெளிய வருவீங்க. என்ட்ரி பிரைஸ்லயே வெளிய வந்துருவீங்க. அதான் அதோட மீனிங்கு. இப்போ 20% மேல திரும்ப இன்கிரீஸ் ஆகுது. அந்த 20லேருந்து இன்னொரு 20 போகுது. அப்போ நெட்டா பார்த்தீங்கன்னா 40% ப்ராஃபிட்ல போகுதுன்னா, நம்ம எவ்வளோ பெர்சன்ட் ட்ரெய்லிங் பண்ண போறோம் அப்படின்றத இங்க சொல்றோம். ஸோ இனிஷியலா 0ல வச்சு நம்ம கொண்டாந்து வச்சோம். ஃபர்தரா இன்னொரு 20% மேல போச்சு. நம்போ எஸ்எல் ட்ரெயில் பண்றதும் சேம் பெர்சன்டேஜ் சேல் பண்றோம். மேபி இதில கம்மியாவும் பண்ணலாம். ஸோ சேம் லெவல் நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இங்க எப்படி பண்ணலான்னா, இது அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ்ல இருக்கு. அது கூட ஞாபகம் வச்சுக்கங்க. இல்ல நீங்க வந்து எத்தன பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணியும் போலாம். அது இங்க கீழ செலக்ட் பண்ணி பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். நான் பெர்சன்டேஜ்லயே போறேன். இப்போ வந்து ஆக்டிவேட் அட் இந்த ஃபர்ஸ்ட் உள்ள காலம் 20 0ல வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம். ஸோ 20% ப்ராஃபிட்ல போயிடுச்சுன்னா 0ல லாக் பண்றோம். அகைன் திரும்ப 20% போம்போது ஃபர்தரா 20% ட்ரெயில் பண்றோம். இதுதான். ஸோ சிபி 2த்துக்கும் சேமா. இப்போ 2லுக்கும் ட்ரெய்லிங் எஸ்எல் குடுத்தாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எம்டிஎம். ஸோ அன்னைக்கான எவ்வளோ ப்ராஃபிட் வந்தா வெளிய வந்துக்கலாம் ஸ்ட்ராட்டஜிலருந்து மொத்தமா. இங்க குடுத்துருக்காங்க எம்டிஎம். இப்போ இங்க நன்னுன்னு இருக்கு. எதுவுமே இல்லன்னு இருக்கு. இதில அமௌண்ட்ல போட்டுக்கலாம். அது பெர்சன்டேஜ் ஆஃப் எவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்றதுக்கு வச்சும் போட்டுருக்காங்க. பட் அது நமக்கு சரியா ஒர்க் ஆகாது. அதனால நீங்க என்ன பண்ணீங்க அமௌண்ட்டே வச்சுக்கங்க. அமௌண்ட் வச்சுக்கிட்டு 2500 வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாரி என்ன சொல்றோம், ஸ்டாப் லாஸும் அதே லெவலுக்கு வைக்கிறோம். ஸோ ஸ்டாப் லாஸு அமௌண்ட்டு 2500. வந்து மைனஸ்ன்னு போடக்கூடாது நீங்க. ஏன்னா இங்க மைனஸ்ன்னு போட்டா, அங்க ஆக்சுவலா என்ன எடுத்துக்குன்னா, ஆல்ரெடி டிஃபால்ட்டா மைனஸ் தான் வேல்யூ இது எடுத்துக்கும். ஸ்டாப் லாஸ் செக்ஷன. பட் நம்ம இன்னொரு மைனஸ் போட்டா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அதனால என்ன அமௌண்ட்டோ அத மட்டும் தான் போடணும். அடுத்ததா இங்க இன்னொரு ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, புதுசா தான் குடுத்துருக்காங்க. யுனிவர்சல் ட்ரெய்லிங் எஸ்எல் இது. இந்த யுனிவர்சல் ட்ரெய்லிங் எஸ்எல்ல இந்த லாக் ப்ராஃபிட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லாக் ப்ராஃபிட்ன்றது முன்னாடி டிஃபால்ட்டா 0ல தான் இருக்கும். நீங்க 1500ல ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது 0ல தான் லாக் ஆகும். பட் இப்போ நம்ப வந்து அந்த வேல்யூ என்டர் பண்ணிக்கலாம். சம் பெர்சன்டேஜ்ல மேபி சம் அமௌண்ட் ப்ராஃபிட்ல வெளிய வரணும்னு நெனைக்கிறோம்னா, அந்த அமௌண்ட் நம்ம லாக் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு புதுசான இந்த ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ 1500 மொத்த ஸ்ட்ராட்டஜிக்கு இது. ஃபர்ஸ்ட் நம்ம இண்டிவிஜுவல் லெக்குக்கு போட்டோம். இது இண்டிவிஜுவல் லெக்குக்கு இது மொத்த ஸ்ட்ராட்டஜிக்கானது இது. ஸோ மொத்த ஸ்ட்ராட்டஜிக்கான எவ்வளோ ப்ராஃபிட்னா 1500 போகுது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டோம்னா, அங்கருந்து ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம 500 ப்ராஃபிட்ல வெளிய வந்துருவோம். சரிங்களா? அப்படி இல்ல 1500லேருந்து அங்கருந்து இன்னொரு 500 மூவ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். அப்ப நம்ம ட்ரெய்லிங்கோட அமௌண்ட்டே ₹500க்கு மூவ் பண்ணிக்கிறோம். இதான் ஒரு கான்செப்ட். அத கொண்டாந்து என்ன பண்றோம்னா, ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ அமௌண்ட்டுக்கு செலக்ட் பண்ணிட்டு, ஆக்டிவேட் அட் 1500 லாக் ப்ராஃபிட் அட் 500 when profit increased by 500 increase TSL by 500 இத செட் பண்ணியாச்சு. அடுத்ததான் யூனிவர்சல் எக்ஸிட் டைம். அது 15 இப்போ 15:10 இருக்கு. நாங்க மாத்திக்கலாம். 15:00 அவ்வளோதான். வேற எதுவும் பண்ண தேவையில்ல. இப்ப இத சேவ் குடுத்துடலாம். சர்வர் கொஞ்சம் பிஸியா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா மண்டேலருந்து எங்களுடைய ஸ்கீம் எல்லாம் மாறுது. ஸோ மேபி நெறைய பேர் இப்போ Tradetron யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதனால ரெஸ்பான்ஸ் ஸ்லோவா இருக்கு நம்மளுக்கு. ஓகே. அது வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். சிம்ப்ளி ப்ரோமோ.
ஓகே. இப்போ மை ஸ்ட்ராட்டஜிஸ் போறேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுதான் நம்ம கிரியேட் பண்ணது. இப்போ இங்க போயிட்டு எடிட் இன் ஸ்ட்ராட்டஜி இத கிளிக் பண்ணீங்கன்னா, இதுதான். இப்போ வந்து நம்போ அந்த இடத்துல ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணோம், பெர்சன்டேஜ் ஆட் பண்ணோம் இல்லையா? இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, கோடிங் பண்ணும்போது எப்படி நம்மளுக்கு இருக்குமோ, அந்த மாரி இங்க காட்டும். சரிங்களா? இப்ப இதில போய் மாடிஃபை பண்ணாலும், இங்கும் மாடிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்ல, நீங்க ஆக்சுவலா அதே செட்டப்ல போய் பண்ணணும்னா, என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல எடிட் இருக்குல்ல, அந்த எடிட்ட கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இப்ப நம்ம பண்ண ஸ்ட்ராட்டஜி இதுதான். இங்க நம்ம ஏதாவது வேல்யூ மாத்தணும்னா, இந்த இடத்துல மாத்திக்கலாம் போயிட்டு. மாத்திட்டு சேவ் அப்டேட் குடுத்தீங்கன்னா, அது அப்டேட் ஆயிடும். இப்ப இதுல எப்படி வந்திருக்குன்றத ஆக்சுவலா கோடிங்ல இருக்கும்போது எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம். எடிட் இன் ஸ்ட்ராட்டஜி. இது ஆக்சுவல் கோடிங்ல இது இப்படி தான் பண்ணுவாங்க. இப்ப சிம்பிளா நீங்க அத பண்ணது இப்ப இந்த ஃபார்மேட்ல இங்க வந்திருக்கும். இது வந்து என்ட்ரி கண்டிஷன்ஸு. இதில வந்து என்ன சொல்றாங்கன்னா, பொசிஷன் டீட்டெயில். இது இனிஷியலா எந்த செல்லுமே இல்லன்ற மாரி குடுக்குறாங்க. எதுவுமே செல்ன்ட்டு எதுவுமே இல்லன்னும்போது என்ட்ரி எடுக்கணும். ஸோ, அதுக்கான கண்டிஷனு. இது வந்து எப்பப்பலாம் எடுக்கணும். வீக் டேஸ். இதில வந்து வீக் டேன்னு வரும். வீக் டே 1, 2, 3, 4, 5 மண்டே, டியூஸ்டேவ இதெல்லாம் ரெஃபர் பண்ணும். ஸோ, அதுக்கேத்த மாரி. ஒண்ணு மண்டேவா இருந்தா எடுக்கணும், டியூஸ்டேவா இருந்தா எடுக்கணும். எல்லாம் எந்த நாளா இருந்தாலும் எடுக்கணும். அதுக்காக தான் அந்த மாரி குடுத்துருக்காங்க. என்ட்ரி டைம் இது. 9:25 நம்ம குடுத்தோம் இல்லையா? அந்த டைமு. இது 2மே லெக் ஆட் பண்ணியிருக்காங்க. சிஇபி, இது ஏடிஎம் ஸ்பாட். ஏடிஎம் ஸ்பாட்டோட சிஇ, செகண்ட் லெக் பிஇ. இது 2 ஆட் ஆயிருக்கு. இப்ப இங்க இது ரிப்பேர் ஒன்ஸ்ல இங்க வரும் இது. ஒரு லெக்குக்கும் இண்டிவிஜுவலா. லெக் எக்ஸிட் இருக்கு இல்லையா? ஸ்டாப் லாஸு. ஃபர்ஸ்ட் உள்ள டார்கெட் இருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் இருக்கு. தேர்டு ட்ரெய்லிங் எஸ்எல் இது. அதுக்கான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் பெர்சன்டேஜ்ல குடுத்துருக்கும். இது வந்து அந்த கண்டிஷன் மீட் ஆகும்போது, அந்த பர்ட்டிகுலர் லெக் எக்ஸிட் பண்றதுக்கான இந்த செக்ஷன் பொசிஷன் பில்டர் இது. ஸோ இது கடைசியா பார்த்தீங்கன்னா, யுனிவர்சல் எக்ஸிட். இப்ப நம்ம குடுத்தோம் இல்லையா? ஸோ என்டயர் ஸ்ட்ராட்டஜிக்கான எவ்வளோ ப்ராஃபிட் போனா வெளிய வரணுன்றது. அந்த நம்பர்ஸ் இது எல்லாமே. ஸோ இப்ப நீங்க இங்க போய் மாத்தணும்னாலும், இந்த நம்பர்ஸ மாத்திக்கலாம். இதுல ரூ. 2,500 போட்டிருக்கும். மேபி நீங்க ஒரு 1,500 இல்ல 3,000 இத மாத்தணும்னாலும், இங்க போய் நீங்க மாத்திக்க முடியும். மாத்திட்டு ஓகே குடுத்துட்டு சப்மிட் குடுத்துடணும். குடுத்தீங்கன்னா இங்க மாறிடும். இது வந்து செகண்ட் லைன் வந்து எஸ்எல் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போனா வெளிய வரணும்னு சொல்ற அந்த வேல்யூவ. இது யுனிவர்சல் ட்ரெய்லிங் எஸ்எல் இது. அந்த செக்ஷனு. எக்ஸிட் எந்த டைம்க்கு எக்ஸிட் ஆகணுன்றது கடைசியா உள்ளது. ஸோ இப்படி தான் வந்து சிம்பிளா ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண குடுத்துருக்காங்க. பட் இது லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே அவங்க ஆட் பண்ணல. அதுக்கடுத்து ரீஎன்ட்ரீஸ் செக்ஷன் அதில இல்ல. ஸோ அந்த மாரி அ வந்து டைம் பேஸ்டு ஆன என்ட்ரீஸ், மல்டிபிள் என்ட்ரீஸ் அந்த மாரியெல்லாம் அதில இல்ல. ஸோ மேபி ஃபியூச்சர்ல ஆட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு சிம்பிளா நீங்க கிரியேட் பண்ணணும்னா, ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்ட யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்களா இந்த மாரி சிம்பிளா பண்றதுனாலும் இந்த மாரி பண்ணலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டவுட்ஸ் எதுனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.